டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். முதலிலே ஏப்ரல் மாத கிரக நிலைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ரிஷபத்திலே செவ்வாய், மிதுனத்திலே ராகு, அதன் பிறகு தனுசிலே குரு, கேது, சனி, கும்பத்திலே சுக்கிரன், புதன், மீனத்திலே சூரியன். இவ்விதமான கிரக நிலைகளை நாம் பார்த்துவிட்டு இதற்கு பிறகு ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே அவர்களுடைய பலாபலன் எப்படி இருக்கும் என்பதை அறிவதற்கு முன்பு இதிலே உள்ளடங்கிய அந்த 9 மாதங்களை இப்போது பார்க்கலாம். கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட சாந்த தன்மையும் காந்த தன்மையும் பெற்ற ரிஷப ராசிக்காரர்களே, நிதானத்துக்கு வேர் போனவர்களே, நல்லதொரு பங்கை கலை உலகத்திற்கு கொடுக்கின்ற ரிஷப ராசிக்காரர்களே, சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்றவர்கள். மாதத்தின் தொடக்கத்திலே செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதால் சில அலைச்சல்களை கொடுத்தாலும் கூட பூமி யோகத்தை அவர் ஏற்படுத்துவார். அதாவது உடன் பிறந்த சகோதரர்கள் மூலம் சகாயம், பூமி யோகம், வீடு மாறுதல், வேலையிலே மாறுதல் போன்ற நிலைகளை எல்லாம் இந்த செவ்வாய் கொடுத்து உங்கள் வாழ்க்கை துணைவியோடு மகிழ்ச்சியாகவும் இருக்க அவர் வழிகாட்டுவார். அதற்கு அடுத்தபடியாக ராகு உங்களுடைய தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லப்பட்ட இடத்திலே இருந்து பல குழப்பங்களையும் உபத்திரவங்களையும் கொடுத்தாலும் கூட இந்த குருவின் அதிசாரம் அவருடைய 7வது பார்வை இந்த ராகுவின் மீது பதியும் பொழுது ராகு அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு தரமாட்டார். ஆகையால் உங்களுடைய எடுத்த காரியங்கள், தொடுத்த காரியங்கள் மிக அழகாக செல்லும். கலைத்துறையை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், மேலும் பல அதிகாரபூர்வமாக செய்கின்ற வேலையிலே இருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த அருமையான ஒரு பதிவு எதுவென்றால், இந்த சுக்கிரனும் புதனும் கும்பத்திலே இணைகின்றார்களே, அது ராஜயோகத்தை கொடுக்கும். ஐயோ, எங்களுக்கு அட்டமத்து சனி ஆயிற்றே என்று நீங்கள் கவலைப்பட்டால், சனி உங்களுக்கு சுபர் என்ற நிலையிலே அவ்வளவு பெரிய தொந்தரவுகளை அவர் கொடுக்க மாட்டார். இந்த அதிசாரத்தின் நிலையால் 8க்குரியவர் 8லே இருக்கும் பொழுது, அதாவது குருவானவர் அவருடைய சொந்த வீட்டு தனுசிலே இருக்கும் பொழுது சனியால் ஏற்படுகின்ற தொல்லை, கேதுவால் ஏற்படுகின்ற தொல்லை உங்களுக்கு இல்லை. ஆகையால் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கும், மேலும் அழகு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி, இறக்குமதி, நகை சம்பந்தப்பட்ட, ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்பவர்கள் இந்த மாதத்திலே ஒரு கணிசமான ஒரு லாபத்தை இவர்கள் பெறுவார்கள். ஏனென்றால் 11லே மாதத்தின் ஆரம்பத்திலே சூரியன் இருப்பது இன்னொரு பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. அதற்கு பிறகு அவர் 12லே வரும் பொழுது சில தடைகளையும் அலைச்சலையும் உண்டு பண்ணினாலும் கூட 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் வலிமை நிலையை பெறுகின்றார். தனாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற புதன் நீச்சம் பெற்றாலும் மீனத்திலே அவர் நீச்ச பங்கம் பெறுகின்றார். ஆக மொத்தத்திலே இந்த ஏப்ரல் மாதம் ஏற்றத்தை கொடுக்கின்ற மாதமாகத்தான் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது. அது மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, வெளியிலே பணிபுரிகின்ற பெண்களாக இருந்தாலும் சரி, கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் ஏப்ரல் மாதம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ரிஷப ராசியை சார்ந்தவர்கள்
இந்த மாதத்திலே 23, 24 போன்ற தேதிகளிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்டம் வருவதா, பயணத்திலே அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ட்ரேடிங், கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ, ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வதோ, அன்றைய தினம் மௌனியாக இருப்பது மிகவும் நல்லது. பிறர் காரியங்களிலே நாம் தலையிடக்கூடாது. மேலும் அன்றைய தினத்திலே நாம் எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருந்தால் அது நமக்கு பெரிய வலிமையை கொடுத்து நல்ல ஒரு நிலையை கொடுக்கும் என்பதை ரிஷப ராசிக்காரர்கள் மறந்துவிடக் கூடாது. இவர்கள் எப்பொழுதும் திருப்பதி வெங்கடேச பெருமாளையும், கேரளாவிலே இருக்கின்ற குருவாயூர் அப்பன், அந்த குருவாயூர் கடவுளையும் இவர்கள் சேர்ந்து வணங்க நல்லதொரு மனநிலை இவர்களுக்கு ஏற்படும். ஒவ்வொரு மாத பலன், தின பலன், வருட பலன், பெயர்ச்சி பலன் போன்ற விசேஷ பலன்களையும் கண்டுகளித்து நீங்கள் அதை ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு அதை தெரியப்படுத்தி, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற முறையிலே பணி செய்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.